ஹல்லேலூயா. ஆமென். ஆண்டவர் நம்மளை அதிகமாக நேசிக்கிறார். ஹல்லேலூயா. நம்ம மேலே கிருபையாக இருக்கிறார், நம்ம மேலே தயவாக இருக்கிறார். 2 கரங்களை உயர்த்தி நமக்காக ஜீவனையே கொடுத்த இயேசுவுக்கு நல்ல சத்தத்தை உயர்த்தி கொஞ்ச நேரம் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அப்பா, நீர் வாழ்க, நீர் வளர்க, நீர் உயர்க. ஓ, உம்முடைய நாம மகிமைப்படட்டும்பா. எல்லா நாமத்துக்கும் நீர் மேலானவர். ஓ, உம்முடைய நாமத்தை உயர்த்த வந்திருக்கிறோம்ப்பா. உண்மையே போற்ற வந்திருக்கிறோம். இங்கே நாங்கள் சும்மா வரலப்பா, உங்களை பார்க்க வந்திருக்கிறோம், மோடு கூட பேச வந்திருக்கிறோம், உங்கள் வார்த்தையை கேட்க வந்திருக்கிறோம். ஆவியானவரே, எங்களை நீர் நிரப்புங்க, எங்களை நிரப்புங்க ஆவியானவரே. எல்லாம் வாய்களை திறந்து கொஞ்ச நேரம் நல்லா சத்தமா உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஸ்தோத்திரம் பண்ணுவோமா. நல்லா சத்தத்தை உயர்த்தி லாபா ராகாதா டாபா ஷகாதா டாபலபு. நீர் பரிசுத்தர், 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 பரிசுத்தர் அப்பா. ராஜாதி ராஜாவே நீர் பரிசுத்தர், தேவாதி தேவனே நீர் பரிசுத்தர், 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 பரிசுத்தர் அப்பா. ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி ஆளுகை செய்யும் ஆவியானவரே, பலியாய் தந்தே பரிசுத்தமா. கரங்களை அசைத்து புதிதாக்கும், புதிதாக்கும் பரிசுத்தரே, புது படைப்பாய் மாற்றுமையா. புதிதாக்கும் பரிசுத்தரே, புது படைப்பாய் மாற்றுமையா. உடைத்து வீடும் உருமாற்றும், உடைத்து வீடும் உருமாற்றும், பண்படுத்தும் பயன்படுத்தும் எங்களை. அப்படியே கரங்களை அசைத்து ஆளுகை செய்யும் ஆவியானவரே, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஊற்றுங்கப்பா. ஆளுகை செய்யும் ஆவி, கரங்களை அசைத்து பலியாய் தந்தே பரிசுத்தமானவரே, ஆவியானவரே, என் ஆற்றலானவரே, ஆவியானவரே, என் ஆற்றலானவரே, ஆளுகை செய்யும் ஆவியானவரே, பலியாய் தந்தே பரிசுத்தமானவரே, ஆளுகை செய்யும். சொல்லுவோமா? பலியாய் தந்தே. அப்படியே உள்ளத்தின் ஆழத்தில் ஆவியே, ஆவியே, மழையாக பொழியும் ஆவியே. சொல்லுவோம், ஆவியே, ஆவியே, மழையாக பொழியும். ஒன் மோர் டைம். ஆவியே, 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 மழையாக பொழியும். சேர்ந்து ஆவியே நிரப்புங்கப்பா. ஓ, நதியாக ஓடட்டும், மழையாக பொழிங்கப்பா. பனி போல பெய்யும் பரிசுத்தரே, மழையாக பொழியும் ஆவியே, பனி போல பெய்யும் பரிசுத்தரே, மழையாக பொழியும். இப்ப எல்லாம் சேர்ந்து ஆவியே, ஆவியே, மழையாக பொழியும் ஆவியே. கரங்களை அசைத்து
லபரகதடபலபோ. வறண்ட நிலங்களிலே, வறண்ட நிலங்களிலே வாய்க்காலாய் வருபவரே. ஆண்டவரை பார்த்து, வறண்ட காரியங்கள் எல்லாம் வாய்க்காலாய் மாறப்போகிறது. இனி வறுமை இல்லை, கடன் பிரச்சனை இல்லை. கனிதரும் மரமாக, கனிதரும் மரமாக காப்பாற்றி வளர்ப்பவரே, எங்களை காப்பாற்றி ஆவியே ஆவியே மலையாக பொழியும். சத்தமாய் ஆவியே ஆவியே மலையாக பொழியும். ஆவியே 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 மலையாக பொழியும். சேர்ந்து சொல்லுவோம், ஆவியே ஆவியே. கர்த்தருடைய ஆவியானவர் ஊற்றப்பட்டு கொண்டிருக்கிறார். வறண்ட நிலங்கள் பயிர் நிலமாய் மாறுகிறது. இனி வறட்சி இல்லை. கண்ணீரை தேவன் துடைக்கிறார், வேதனையை தேவன் மாற்றுகிறார். இழந்ததெல்லாம் திரும்ப உங்களுடைய கரங்களை தருகிறார். உங்களுடைய துக்கம் எல்லாம் மாற்றுகிறார். ஆவியே 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 மலையாக பொழியும். ஆவியே ஆவியே மலையாக பொழியும். உமதடிமை உமதடிமை நானையா, என்னை காப்பாற்றும் கடமை உமக்கையா. சொல்லுவோம், எல்லாரும் சேர்ந்து மறுபடியும். உந்தன் அடிமை நானையா, என்னை காப்பாற்றும் கடமை உமக்கையா. உந்தன் அடிமை நானையா, என்னை காப்பாற்றும் கடமை உமக்கையா. ஏசையா ஏசையா, உமன்பினால் என்னை மூடுமையா. ஏசையா ஏசையா, உமன்பினால் என்னை மூடுமையா. நல்ல கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துப்பா. நான் உம்முடைய அடிமை, என்னை காப்பாற்றுகிற கடமை உமக்கு தகப்பனே. ராபா லகாதா டாபா ஷகாதா டாபலபோ, தூடாபா ரகாதி நீமி ஷகாதா டாபலபோ, தூடாபா ரகாதா நாமா ஷேதே டேபே கபா ரகாதா டாபலபோ. எப்படி ஒரு குழந்தை பிறந்ததும் அதை காப்பாற்றி வளர்க்கிற கடமை பெற்றோர்களுக்கு இருக்கிறது போல, உங்களை காப்பாற்றி உங்களை வளர்க்கிற கடமை இயேசுவுக்கு இருக்கிறது. அவர்தான் எஜமான், அவர்தான் நல்ல ஒரு தகப்பன், அவர்தான் நல்ல ஒரு தாய். உலகம் மறக்கலாம், இயேசு உங்களை கைவிடவே மாட்டார். உலகம் உங்களை விட்டு தூரம் போகலாம், இயேசு உங்களுடைய கரத்தை பிடித்திருப்பார். ஒரு மனிதனோடு கூட இயேசு இருந்தால் அவன் காப்பாற்றப்படுவான். அவன் தற்கொலை பண்ண மாட்டான், அவன் விழுந்து போக மாட்டான். அவனை ஆண்டவர் காப்பாற்றுவார். காப்பாற்றுகிற கடமை அவருக்கு. 2 கரங்களை உயர்த்தி இந்த வார்த்தையை மட்டும் சொல்லுங்க. உந்தன் அடிமை நானையா, என்னை காப்பாற்றும் கடமை உமக்கையா. உந்தன் அடிமை நானையா, என்னை காப்பாற்றும் கடமை உமக்கையா. 2 கரங்களை உயர்த்தி அந்த சிலுவையை பாருங்க. தன்னுடைய ஜீவனையே கொடுத்து இயேசு உங்களை காப்பாற்றி இருக்கிறார்.
அவர் வெறுமையா வார்த்தையால மட்டும் சொல்லல, அவர் செய்து காட்டிருக்கிறார். அவர் சிலுவையிலே எல்லாம் முடித்திருக்கிறார். உங்களுடைய கவலையை சிலுவையிலே முடித்திருக்கிறார். உங்களுடைய வேதனையை சிலுவையிலே முடித்திருக்கிறார். உங்களுடைய வறுமையை சிலுவையிலே முடித்திருக்கிறார். உங்களுடைய பாரங்களை இயேசு சிலுவையிலே சுமந்திருக்கிறார். அவர் உங்களை காப்பாற்றுகிற தெய்வம், உங்களை நடத்துகிற தெய்வம், உங்களை வாழ வைக்கிற தெய்வம். இந்த தெய்வத்துக்கு நல்லா கரங்களை தட்டி லாபா ரகாதாடாபா ஷகாதாடாபலபோ தூடாபாராதாடாபா ஷேதேடேபே கமாராகாதாடாபலபோ நல்லா கரங்களை தட்டி, நல்லா கரங்களை தட்டி ஓரே தேடேபே ஷதாடாபா லகாதாடாபலபோ தூடாபாராதா நாமா ரகாதிடிபி ஷகாதாடாபலபோ. ஒரு தேவ வல்லமை ஊற்றப்பட்டு கொண்டிருக்கிறது, ஒரு அக்கினி ஊற்றப்பட்டு கொண்டிருக்கிறது. கட்டுக்கள் அறுக்கப்படுகிறது இயேசுவின் நாமத்தில். ரிசீவ் இட், ரிசீவ் இட் இயேசுவின் நாமத்தில். ஓ வியாதிகள் மறைகிறது, வேதனைகள் மறைகிறது, பாரங்கள் மறைகிறது, கட்டுக்கள் அறுக்கப்படுகிறது, சாபத்தின் நுகங்கள் மறைகிறது இயேசுவின் நாமத்தில். ரெண்டு கரங்களை உயர்த்தி ஆசீர்வாதமாய் இருக்கும் போது மாத்திரமல்ல, இயேசு அவர் பாரங்களை சுமந்தவர். சின்ன சின்ன பாரங்கள், சின்ன சின்ன கஷ்டங்கள், சின்ன சின்ன போராட்டங்கள் இருக்கும். உறுதியாய் சிலுவையை சுமந்துட்டு அவரையே பார்த்துட்டு ஓடும்போது துக்கமெல்லாம் சந்தோஷமாய் மாறும், வனாந்தரமெல்லாம் வயல்வெளியாய் மாறும். அவர் வாழ வைக்கிற தேவன், அவர் நிலைநிறுத்துகிற தேவன், அவர் சீர்படுத்துகிற தேவன், அவர் சிருஷ்டிக்கிற தேவன், கற்பத்தின் கனியை சிருஷ்டிக்கிற தேவன். இல்லைங்கிறதே இல்லை, அவர் எல்லாத்தையும் உண்டாக்குகிற தேவன். ரெண்டு கரங்களை உயர்த்தி நீரே எல்லாம், நீரே எல்லாம், நீரே எல்லாம் இயேசுவே, நீரே எல்லாம், நீரே எல்லாம், நீரே எல்லாம் இயேசுவே. உயர்வோ தாழ்வோ, மரணமோ ஜீவனோ, நீரே எல்லாம் இயேசுவே. உயர்வோ தாழ்வோ, மரணமோ ஜீவனோ, நீரே எல்லாம் இயேசுவே. ஆராதிப்பேன், ஆராதிப்பேன், ஆராதிப்பேன் இயேசுவை. சொல்லுவோம், ஆராதிப்பேன், ஆராதிப்பேன், ஆராதிப்பேன் இயேசுவை. இன்பமோ, இன்பமோ துன்பமோ, சுகமோ வியாதியோ, ஆராதிப்பேன் இயேசுவை. இன்பமோ துன்பமோ, சுகமோ வியாதியோ, ஆராதிப்பேன் இயேசுவை. நேசிப்பேன், 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 நேசிப்பேன் இயேசுவை. நேசிப்பேன், நேசிப்பேன், நேசிப்பேன் இயேசுவை. நன்மையோ தீமையோ, செல்வமோ வறுமையோ, நேசிப்பேன் இயேசுவை. நன்மையோ தீமையோ, செல்வமோ வறுமையோ, நேசிப்பேன் இயேசுவை. நீரே எல்லாம், நீரே எல்லாம், நீரே எல்லாம், நீரே எல்லாம் இயேசுவே. நீரே எல்லாம், நீரே எல்லாம், நீரே எல்லாம் இயேசுவே. அப்படியே கரங்களை உயர்த்தி, உயர்வோ தாழ்வோ,
மரணமோ ஜீவனோ நீரே எல்லாம் இயேசுவே. உயர்வோ தாழ்வோ மரணமோ ஜீவனோ நீரே எல்லாம் இயேசுவே. ரெண்டு கரங்களை உயர்த்தி, என்னுடைய உயர்வுள்ள நீங்க தான்ப்பா, என்னுடைய தாழ்விலையும் நீங்க தான்ப்பா, எனக்கு வேற யாரும் இல்லப்பா, எனக்கு வேற யாரும் இல்லப்பா. மரணமோ ஜீவனோ நீங்க தான் என் துணைப்பா. என் கையை பிடிச்சுக்கோங்கப்பா, என்னை நடத்துங்கப்பா. விசுவாசிக்கிறவங்க நல்லா கரங்களை தட்டி ஒரு அர்ப்பணிப்போடு என்னை அர்ப்பணிக்கிறேன், என் இருதயத்தை தருகிறேன்ப்பா, என் முழுமையா உம்முடைய பாதத்துல என்னை சமர்ப்பிக்கிறேன். ஓ, என்னை அர்ப்பணிக்கிறப்பா. நீரே எல்லாம், நீரே எல்லாம், நீரே எல்லாம். நல்லா கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோமா. ராகாதாடாபா ஷதாடாபலபோ துடாபா ராகாதானாமா ஷேதேடேபே கபா ராகாதாடாபலபோ. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்லா கரங்களை அசைத்து ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. பக்கத்தில் இருக்கவங்கள பார்த்து சொல்லுங்க, உங்களை ஆண்டவர் ரொம்ப நேசிக்கிறார். நீங்க ஆண்டவருடைய பார்வைக்கு ரொம்ப அழகா இருக்கிறீங்க. நீங்க மேன்மை உள்ளவர்கள், நீங்க ராஜாக்கள், நீங்க ராணிகள். ஆமென். உங்களை அவருடைய கையில் அலங்காரமான கிரீடமும் ராஜமுடியுமாய் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, நான் தெரிந்து கொள்ளப்பட்டவன், நான் மன்னிக்கப்பட்டவன், நான் முத்தரிக்கப்பட்டவன், நான் மீட்கப்பட்டவன், நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன், நான் ஏற்றுக்கொள்ளப்பட்டவன், நான் அழைக்கப்பட்டவன். சத்தியம் என் கச்சை, நீதி என் மார்க்கவசம், விசுவாசம் என் கேடகம், வசனம் என் பட்டயம். எனக்கு விரோதமாய் மந்திரம் இல்லை, எனக்கு விரோதமாய் குறி சொல்லுதல் இல்லை. நான் இஸ்ரவேல், நான் கர்த்தரால் பிரித்தெடுக்கப்பட்டவன், இயேசுவின் இரத்தத்தினால கழுவப்பட்டவன். விசுவாசிக்கிறவங்க நல்லா கரங்களை தட்டி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். ஒரு அழகான பாடல். சின்ன மனுஷனுக்குள்ள பெரிய ஆண்டவர் வந்தா பெரிய பெரிய அற்புதம் நடக்கும். ஆமென். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, சின்ன மனுஷன் ஆனா ஆண்டவர் பெரியவரா வந்துட்டா உங்களை கொண்டு பெரிய அற்புதத்தை தேவன் செய்வார். ஹல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாம் ஒரு மனுஷனை கண்டு, பெரிய மனுஷனை கண்டு பயந்து ஓடி ஒளிஞ்சாங்க. கோலியாத்தை பார்த்ததும் இராணுவமே பயந்தது. ஆனால் ஒரு சின்ன பையன் தாவீது வந்தார். அவ்வளவு பெரிய கோலியாத்தை கண்டு தேசமே பயந்து நிற்கும்போது இவர் மட்டும் பயப்படலை. காரணம், இவர் கூட இருந்தவர் பெருசாக பார்த்தார். என் கூட இருக்கிறவர் இந்த கோலியாத்தை விட பெரியவர் என் கூட இருக்கிறார், ஒரு பெரியவர் என் பக்கத்தில் இருக்கிறார். ஹல்லேலூயா. கோலியாத்து தாவீதை பார்க்கும்போது சின்ன பையன், நீயாடா சாகடிக்க போற என்ன கொல்ல போற. தாவீது கோலியாத்தை சின்னதாக பார்த்தாரு, ஆண்டவரை பெருசாக பார்த்தார். இன்னைக்கும் பார்த்து சொல்லுங்க, உங்கள் பிரச்சனை சின்னது, உங்கள் போராட்டம் சின்னது. நீங்கள் எத்தனையோ வேதனையோடு இந்த இடத்துக்கு வந்திருக்கீங்க, அதெல்லாம் சின்ன பிரச்சனை. உங்கள் கூட இருக்கிற ஆண்டவர் பெரியவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. யார் ஆண்டவரை பெருசாக பார்க்குறாங்களோ அவங்களுக்கு எல்லாமே சின்னதாக தெரியும். அட இதுதானே, நான் கடந்து போயிடுவேன். இந்த பிரச்சனை தானே, இது கடந்து போயிடுவேன். இந்த போராட்டம், இது கடந்து போயிடுவேன். காரணம், என் தேவன் பெரியவராக இருக்கிறார். சேர்ந்து பாடுவோமா? 1 2 3 4. நல்லா கைத்தட்டி சேர்ந்து நல்லா உற்சாகமாய். சின்ன மனுஷனுக்குள்ள பெரிய ஆண்டவர் வந்தா பெரிய பெரிய அற்புதங்கள் நடக்கும். என் உள்ளத்துக்குள்ள தேவ வல்லம வந்தா என்ன கொண்டு எல்லாம் நடக்கும். மனுஷனுக்குள்ள பெரிய ஆண்டவர் வந்தா பெரிய பெரிய அற்புதங்கள் நடக்கும். உன் உள்ளத்துக்குள்ள தேவ வல்லம வந்தா உன்னை கொண்டு எல்லாம் நடக்கும். இப்ப தலைக்கு மேல உன்னை கொண்டு அற்புதங்கள் நடக்கும். உலகமே உன்னை பார்த்து வியக்கும். உன்னை கொண்டு அற்புதங்கள் நடக்கும். உலகமே உன்னை பார்த்து வியக்கும்.
உன் உள்ளத்துல கர்த்தர் வந்தா எல்லாமே மாறும். உன் உள்ளத்துல கர்த்தர் வந்தா எல்லாமே மாறும். சின்ன மனுஷனுக்குள்ள சின்ன மனுஷனுக்குள்ள பெரிய ஆண்டவர் வந்தா பெரிய பெரிய அற்புதங்கள் நடக்கும். உன் உள்ளத்துக்குள்ள தேவ வல்லமை வந்தா உன்னை கொண்டு எல்லாம் நடக்கும். சின்ன மனுஷனுக்குள்ள பெரிய ஆண்டவர் வந்தா பெரிய பெரிய அற்புதங்கள் நடக்கும். உன் உள்ளத்துக்குள்ள தேவ வல்லமை வந்தா உன்னை கொண்டு எல்லாம் நல்லா கைத்தட்டி பாடுவோமா? ஆமென். இந்த வருடம் நம்ம வாலிபர்களை கர்த்தர் எடுத்து பயன்படுத்த போகிறார். சின்ன ஆட்கள் கூட கர்த்தர் வல்லமையாய் பயன்படுத்த போகிறார். ஹல்லேலூயா. நல்லா கைத்தட்டி ஆண்டவர் வந்தா எல்லாமே நடக்கும், அற்புதம் நடக்கும். ஓ பெரிய ராட்சதனை பார்த்து ஓடி ஒளிந்ததையா ஆர்மி. பெரிய ராட்சதனை பார்த்து ஓடி ஒளிந்ததையா ஆர்மி. கூலா வந்தானையா தாவீது, கூழாங்கல்ல விட்டு ஜெயித்தாரு. கூலா வந்தானையா தாவீது, கூழாங்கல்ல விட்டு ஜெயித்தாரு. உன் உள்ளத்துல கர்த்தர் வந்தா எல்லாமே மாறும். உன் உள்ளத்துல கர்த்தர் வந்தா எல்லாமே மாறும். சின்ன மனுஷனுக்குள்ள சின்ன மனுஷனுக்குள்ள பெரிய ஆண்டவர் வந்தா பெரிய பெரிய அற்புதங்கள் நடக்கும். உன் உள்ளத்துக்குள்ள தேவ வல்லமை வந்தா உன்னை கொண்டு எல்லாம் நடக்கும். சொல்லுவோம், சின்ன மனுஷனுக்குள்ள பெரிய ஆண்டவர் வந்தா பெரிய பெரிய அற்புதங்கள் நடக்கும். உன் உள்ளத்துக்குள்ள தேவ வல்லமை வந்தா உன்னை கொண்டு கடைசியா தலைக்கு மேல உன்னை கொண்டு அற்புதங்கள் நடக்கும். உலகமே உன்னை பார்த்து வியக்கும். உன்னை கொண்டு அற்புதங்கள் நடக்கும். உலகமே உன்னை பார்த்து சேர்ந்து உன்னை கொண்டு உலகமே உன்னை பார்த்து வியக்கும். என்னை கொண்டு அற்புதங்கள் நடக்கும். உலகமே என்ன பார்த்து வியக்கும். என் உள்ளத்துல கர்த்தர் வந்தா எல்லாமே மாறும். உன் உள்ளத்துல கர்த்தர் வந்தா சின்ன மனுஷனுக்குள்ள நல்லா கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யார் பெரிய மனுஷன்னா பணம் இருக்கிறவன் அல்ல, ஆஸ்தி அந்தஸ்து இருக்கிறவன் இல்லை. இயேசு ஒருத்தன் கூட இருந்தால் அவன் தான் பெரிய மனிதன். யார் கூட இயேசு இருக்கிறாங்களோ நீங்கள் கவனிச்சு பாருங்க. ஒருத்தன் நல்லா ஜெபிக்கிறவனாக இருந்தால் அவன் தான் அந்த குடும்பத்துக்கு தலைவனாக இருப்பான். ஒருத்தன் நல்லா ஜெபிக்கிறவனாக இருந்தால் அவன் தான் இந்த சபைக்கு அநேகருக்கு தலைவனாக இருப்பான். ஜெபிக்கிறவன் கூட ஆண்டவர் இருக்கிறார், அவன் பெரியவனாக இருப்பான். வேலை ஸ்தலத்தில் உங்கள் ஒர்க்கிங் பிளேஸில் எல்லாத்துலேயும் உங்கள் கூட பெரியவர் இருக்கிறார். ஹல்லேலூயா. 2 கரங்களை உயர்த்தி பரலோக தகப்பனே உம்முடைய மகிமை பிரசன்னம் இருந்ததற்காய் நன்றி. சின்ன மனுஷனை பெரியவனாய் மாற்றுகிற தேவன் நீர் வந்திருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். டிவி நிகழ்ச்சிகள் நமது சபையின் மூலம் பொள்ளாச்சி முழுவதும் 24 மணி நேரமும் ஜேகிங் டிவி ஒளிபரப்பப்படுகிறது. விகே செட்டப் பாக்ஸில் 112வது சேனலிலும், டிசிசிஎல் செட்டப் பாக்ஸில் 152வது சேனலிலும், எஸ்சிவி செட்டப் பாக்ஸில் 217வது சேனலிலும், டாக்ஸ் செட்டப் பாக்ஸில் 62வது சேனலிலும் நமது சபையின் பாடல்கள், ஆராதனைகள், செய்திகள் ஒளிபரப்பப்படுகிறது. தமிழ்நாடு முழுவதும் பைபிள் டிவியில் தினமும் மாலை 6:30 மணிக்கும், பெனியல் டிவியில் தினமும் காலை 7:30 மணிக்கும் நமது சபையின் நிகழ்ச்சிகள் ஒளிபரப்பப்படுகிறது. இந்த டிவி ஊழியங்களின் மூலம் ஆயிரக்கணக்கான ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்பட ஜெபித்துக் கொள்ளுங்கள்.